ஹாய் ஹலோ லவ்லி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ 2025 பொங்கல் சிறப்பாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஜித் ஃபேன்ஸ் படம் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஏமாந்து போயிருந்த டைமில் இந்த ரேஸ் வந்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டுச்சு. இப்போ வந்து மறுபடியும் அந்த இழந்த மென்டல் பீஸை வந்து மறுபடியும் நிவர்த்தி பண்ணும் விதமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்துச்சு. அதாவது ட்ரெய்லர் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 6:40க்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி படம் February 6 தேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ வேர்ல்டு வைட் தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுலேயுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்றபடி மலையாளம் கன்னடா அதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இன்னும் 20 days இருக்குது. அதுக்குள்ளே அது பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி படமே வந்து சென்சார் ஆயிடுச்சு. அதையும் நம்ம வந்து சொல்லிடணும். UA வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் அதுதான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குது. அதை தாண்டி இவங்களுக்கு வந்து வேறு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அஜர்பைஜானில் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அஜித் சாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து அர்ஜுன் சார், ரெஜினா, அந்த டீம், அந்த வில்லன் கோஸ்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குமே வந்து பயங்கரமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயம், டிஓபி விஷுவல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரீசெண்டாக வந்து நம்ம அஜித் சாருடைய படங்களுடைய அந்த கேமரா ஒர்க் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு படி மேலே இந்த படத்துடைய கேமரா ஒர்க் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் ரொம்ப சட்டிலாக அதே டைமில் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா பயங்கரமாக வந்து வயலண்ட் ஆகிற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்கிறாங்க. அதாவது இறங்கி எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அதுக்கப்புறமா ஒரு விஸ்வரூபம் எடுத்து அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. அதேமாதிரி ஆக்ஷன்ஸ் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தானே வேறு லெவலில் இருக்குங்க. படமாக நம்மளுக்கு பார்க்குறப்ப வந்து செகண்ட் ஹாஃப்லாம் முழுக்க வந்து அப்படியே நம்ம வந்து சீட்டேஜ் அப்படி தான் வந்து இருந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். அந்த பஞ்செல்லாம் வந்து அட்ராவனை அப்படின்ற மாதிரியே தான் இதில் இருக்குது. ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கிளாஸான ஒரு படத்துக்கு உண்டான ஃபீல், கிளாஸ் ப்ளஸ் அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ February 6 படம் ரிலீஸு. இதில் ரொம்ப முக்கியமாக அனிருத் அவருடைய பிஜிஎம் பற்றி பேசணும். அந்த நம்மளுக்கு வந்து அந்த டீசரில் ஒரு பிஜிஎம் கொடுத்துருந்தாப்புல இல்லையா, அந்த பிஜிஎம்மில் வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாப்புல இந்த ட்ரெய்லரில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விடாமுயற்சி அப்படின்றத வந்து வழக்கமாகவே அவருடைய பாணியில் வந்து இந்த டைட்டிலோடு வச்சு ஒரு பிஜிஎம் கொடுப்பாப்புல இல்லை, அதே மாதிரியான ஒரு பிஜிஎம் தான் கொடுத்துருக்காப்புல. எனக்கு வந்து ரொம்ப அப்படி எடுத்தோன்னே அடிக்ட் ஆகிற அந்த மாதிரி பிஜிஎம்மாக தெரியல. கண்டென்ட் ஓரியன்ட்டாக அப்படி கண்டென்ட்டோடு போகிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இனி படத்தோடு பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து அஜித் சாருக்குன்னு தனியாக ஒரு தீம் அந்த மாதிரி எதுவும் ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். பட் அஜித் சார் அண்ட் த்ரிஷா அந்த பேரிங்கே வந்து செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அஜித் சாருக்கு மட்டுமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இல்லாமல் எல்லாருக்குமே, குறிப்பாக அந்த ஆண்டகனிஸ்ட் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ட்ரெய்லர்லேயே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெஜினா மேம்க்குலாம் சில ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க, செம்மையாக இருந்தது. அந்த அவங்க இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அஜித் சாருடைய இந்த யங் லுக்கெலாம் பார்க்குறப்ப ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேமராமேன் ஓம் பிரகாஷ் சார், அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ விஷுவலி பயங்கரமாக ரிச்சாக காமிச்சிருக்கிறாங்க. ஆஃப்டர் என்ன இருந்தாலுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அது வந்து February 6 வந்து நிறைவேறுதா அப்படின்றத பார்ப்போம். ஓவராலாக இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு இம்ப்ரெஸ்ட். நான் ஒன்று எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, ஒரு கண்டென்ட் ஓரியன்ட்டோட அஜித் சாருடைய மாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறைய சீக்வன்ஸ், அதாவது நம்ம இந்த டீசராக இருக்கட்டும் இல்லை ட்ரெய்லராக இருக்கட்டும் பார்க்குறப்பவே நிறைய இடங்களில் அஜித் சாரை வந்து அப்படியே கீழே அப்படியே தரையாக ஆக்கி அதுக்கப்புறமா ஒரு அந்த
பாலை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே அமுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக கீழே அமுக்குறோமோ விட்ட உடனே சலார்னு மேலே வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் வந்து அஜித் சாருடைய கேரக்டரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப. ஸோ உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி 2 வருஷம் அதில் வந்து ஒரு 6 to 7 months வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு மேலே வந்து படம் எடுத்துருக்குறாங்க. என்ன எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல நாட்கள் வந்து அப்படி என்னடா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய நாள் பேசியிருப்போம். ஏன்னா அந்த அப்டேட்ஸ்லாம் வராமல் இருந்த காலத்தில் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதிலாக அதாவது இந்த ட்ரெய்லர் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம்ப்பா ஒரு மாதிரி வித்தியாசமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மகிழ் திருமேனி எப்போவுமே அவருடைய படங்களில் இந்த வில்லன்களுக்கு வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாப்புல. எந்த அளவுக்கு ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வில்லனுக்கும் இருக்கும். அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்றதுல வந்து அவர் கில்லி இதுலேயும் அதே மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவுட் அண்ட் அவுட் ஒரு மகிழ் திருமேனியோடைய எக்ஸிக்யூஷனாக தான் நான் பார்க்குறேன். இது பார்க்குறப்ப என்ன தான் வந்து கதை அவர் சொன்னார் இந்த கதையை வச்சு இப்போ ஒன்று இப்போ டெவலப் பண்ணுங்க அப்படி 1000 நடந்திருந்தால் கூட இங்கே அது படமாக வெளியே வர்றப்ப மகிழ் திருமேனி அவர்களுடைய அந்த தாட் ப்ராசஸில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா, அதாவது அவருடைய ஓன் கண்டென்ட்னால் எந்த மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வச்சுருப்பாரோ அதே மாதிரியான சீக்வன்சஸ் தான் இந்த விடாமுயற்சியிலும் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு அந்த இம்ப்ரெஷன் தாங்க கிடச்சிருக்கு. இது வந்து வழக்கமான பார்க்கக்கூடிய நம்ம அஜித் சார் படம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதேமாதிரி அந்த பிரேக் டவுன் எஸ் டீசர்லேயுமே அதோடைய அந்த தழுவல் அப்படின்ற மாதிரி இருந்தது. ட்ரெய்லர்லேயுமே அது வந்து நல்லா தெரிஞ்சுது. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த விஷுவல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ரேம்ஸ் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், பட் அங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருந்தது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன தான் ஹாலிவுட் படத்துடைய தழுவல் அப்படின்னா கூட நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கண்டென்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கிறார் நம்ம மகிழ் திருமேனி அப்படின்றத நம்ம February 6th அன்னைக்கு பார்க்கலாம் மக்களே. தட்ஸ் இட். இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 100% இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸில் வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக விடிவு காலம் வந்துருச்சுப்பா. எவ்வளவு போராட்டம்.